நம்ம இந்த ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா மிஸ் வந்து பேராகிராஃபை ஒருத்தரும் ஒரு பேராகிராஃபை வரிசையாக ரீட் பண்ணிகிட்டே வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம். 1 2 3 4வது ஆள் நம்ம. அப்போ 4வது பேராகிராஃபை நம்ம இப்போவே வாசித்து வச்சுக்கிறோம்ட்டு அந்த 1 2 3 பசங்க வாசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து 4வது பேராகிராஃபை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். கரெக்டுங்களா? இதே மாதிரி சம்பவங்கள் இப்போயும் ஸ்பீக்கர்ஸும் ஸ்டேஜில் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே ஒரு ஸ்பீக்கர் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கிறத கூட கவனிக்காமல் என்ன பண்ணுவாங்க, நம்ம பேச வேண்டிய ஸ்கிரிப்டை வந்து கையில் வச்சுக்கிட்டோ இல்லை வந்து அதே மனசில் மென்டலி ரிஹர்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நிறையா பேர் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் பண்ணாலும் லாஸ்ட்டாக அங்கே உட்காந்து நீங்கள் ரிஹர்ஸ் பண்ணுறதுலையோ ப்ரிப்பேர் பண்ணுறதுலையோ பெருசாக ஒன்றும் நடந்துட போகிறது கிடையாது. அப்படி இல்லாமல் நம்ம அந்த இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்பீக்கர் பேசுகிறத நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக ஒரு ஆடியன்ஸ் எப்படி உட்காந்து கேட்பாங்களோ அது மாதிரி கேட்டோன்னா என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம பேசுகிற பாயிண்ட்டை அவங்களே எதுவும் ரிப்பீட் பண்ணுறாங்களா, அவங்க சொன்னதை திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணால் நல்லா இருக்காது. அதை நோட் பண்ண மாதிரியும் இருக்கும். இன்னொன்று, இட்ஸ் எ மென்டல் ரிலாக்ஸேஷன். நீங்கள் பேச போகிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு டீப் ப்ரீத் எடுக்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் பேச போகிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக ஒரு ஆடியன்ஸ் மோடில் இருந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா யூ வில் பி இன் ஏ ரிலாக்ஸ்டு ஸ்டேட். அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.